மண்மலர். அத்தியாயம் 25. ராஜா மான்சிங். அச்சம் என்பதை அறவே அறியாதவனும் மகாவீரனும் போர்களில் அக்பருக்கு துணை நிற்பவனுமான இளைய நவாப் சலீமின் உடல் திடீரென சிலையாகிவிட்டதையும் கண்கள் பிரமையையும் அச்சத்தையும் கக்கியதையும் அதுவரை இளைய நவாபின் இதழ்களில் இருந்த புன்முறுவலும் உறைந்து விட்டதையும் கவனித்த ரவிச்சந்த் திடீரென ஏற்பட்ட அந்த மாற்றத்துக்கு காரணத்தை அறிய தானும் சிறிது திரும்பினான். திரும்பியவன் சலீமின் நிலையையே அடைந்தான். கூடார வாயிலில் நல்ல உயரத்துடனும் செக்கச்செவேல் என்ற மேனியுடனும் நன்றாக வளர்ந்ததால் அழகாக கத்தரித்து விடப்பட்ட மீசையுடனும் தலையில் ராஜ சின்னம் கொண்ட சரிகை தலைப்பாகையுடனும் உள்ளே இருந்த இருவர் மீதும் தனது கூரிய கண்களை நாட்டிய வண்ணம் அக்பர் சமஸ்தானாதிபதி ராஜா மான்சிங் நின்றிருந்தார். அவருடைய நீண்ட மேல் சட்டையில் இருந்த சரிகை வேலைப்பாடும் காலை மறைத்த அரபு சராயும் காலில் இருந்த மிருதுவான இரத்த சிவப்பு காலணிகளும் அவருடைய செல்வத்துக்கும் அந்தஸ்துக்கும் சான்று கூறின. இடையிலிருந்த பெருவாள் அவர் வீரத்துக்கு அத்தாட்சியாக கச்சையிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தது. சலீம், சலீம் என்று இளைய நவாப்பை பெயர் சொல்லி அழைத்த மான்சிங், இங்கு என்ன நடக்கிறது என்று அதிகார தோரணையில் விசாரித்தார். வேறு யாராவது அந்த தோரணையில் இளைய நவாப்பை அழைத்திருந்தால் அவர் தலை அந்த வினாடியே சீவப்பட்டு தரையில் உருண்டிருக்கும். ஆனால் அக்பருக்கு முதலாக தனது சகோதரியை கொடுத்து அதன் விளைவாக அக்பரிடம் மந்திரி பதவியையும் யாருக்கும் கிட்டாத அதிகாரங்களையும் பெற்ற ராஜா மான்சிங் அக்பருக்கு அடுத்தபடியாக கருதப்பட்டதால் சலீம் சிறிது சங்கடத்தால் தனது மஞ்சத்தில் ஒரு வினாடி அசைந்தான். பிறகு எழுந்தான். தவறாக எதுவும் நடைபெறவில்லை என்று சிறிது குழப்பமாகவும் பேசினான். மான்சிங் அவனை அணுகி வந்து அவன் தோளின் மீது அன்பும் ஆதரவுடனும் கையை வைத்தார். சலீம், நீ சாதாரண மனிதன் போல் நடப்பது தவறு. உன் அந்தஸ்து அதற்கு இடம் தராது. காமத்திற்கும் பொருள் ஏவல் உண்டு என்று சற்று கடிந்து பேசினார். இளமை துடுக்கினால் சலீம் துவங்கினான். என் தந்தை மட்டும் என்று. சக்கரவர்த்தியை பற்றி எதுவும் பேசாதே. இன்று இந்த நாடு ஓரளவு அமைதி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு அவர்தான் காரணம். எந்த மகாவீரனை பற்றியும் அவதூறுகள் கிளம்புவது சகஜம். அதற்கு நீயும் நானுமாவது தூபம் போடாதிருக்கலாம் என்று கூறிய ராஜா மான்சிங், வெளியே இழுத்துச் செல்லப்பட்ட அந்த பெண் யார் தெரியுமா உனக்கு என்றும் வினவினார். தெரியும், சம்பக். நவாப் தரையை நோக்கி பேசினான். சம்பக் யார்? அடுத்த கேள்வியை தொடுத்தார் மான்சிங். ராணா பிரதாப சிம்மனின் வளர்ப்பு புதல்வி. தெரிந்துமா இந்த விபரீத மார்க்கத்தில் நுழைந்தாய் சலீம்? இந்த ஒரு பெண்ணுக்காக பிரதாப் வாங்கும் பழி எப்படி இருக்கும் தெரியுமா? டில்லி வரை பற்றி எரியும். மொகலாய நகரங்கள் சூறையாடப்படும். கற்பழிக்கப்படும் ஒவ்வொரு ராஜபுத்திரிக்கும் ஒரு பட்டணம் சாம்பலாகும் என்று சிறிது சினத்துடன் பேசிய ராஜா மான்சிங் சலீமின் முதுகை ஆதரவாக தடவி கொடுத்தார். பிறகு ரவிச்சந்தை நோக்கி, நீதானே பிருத்திவிராஜிடம் மெய்காவலனாய் இருந்தாய் என்று வினவினார். ஆம் என்று தலையசைத்தான் ரவிச்சந்த். பிறகு உபதளபதி ஆனான் என்றான் சலீம் கடுப்புடன். இங்கு என்ன செய்கிறான் என்று ராஜா மான்சிங் வினவினார். நம்மை வேவு பார்க்க வந்தான். இதை கேட்ட ராஜா மான்சிங் புன்முறுவல் கொண்டார். வேவு பார்க்க ஒரு பெண்ணை அழைத்து வருவானேன் என்று வினவினார். சலீம் விஷமமாக பேசினான். இருவரும் இணை பிரிவதில்லை. இவன் போகும் இடங்களிலெல்லாம் அவளும் போகிறாள் என்று கேள்வி என்றான். அப்பொழுது அவளும் வேவு பார்ப்பாள் என்ற மான்சிங், ரவிச்சந்த், நீ சக்கரவர்த்திக்காக வேவு பார்ப்பதாக கேள்வி. புதிய செய்தி ஏதாவது வைத்திருக்கிறாயா என்று வினவினார். உடனடியாக பதில் சொல்லவில்லை ரவிச்சந்த். தனது கையில் இருந்த கடிதத்தை ராஜா மான்சிங்கிடம் கொடுத்தான். மான்சிங் அதை படித்துவிட்டு சற்றே சந்தேகம் கலந்த பார்வை ஒன்றை ரவிச்சந்த் மீது வீசினார். இது யார் கையெழுத்து என்றும் விசாரித்தார். என் கையெழுத்து என்று இளைய நவாப் சாதிக்கிறார். ரவிச்சந்த் ஒவ்வொரு சொல்லும் மான்சிங்கின் மனநிலையில் உறையும்படி உச்சரித்தான். இந்த கடிதத்தை எழுதியது நீயானால் இதை நேரில் எடுத்துக்கொண்டு இங்கு வருவானேன் என்று சீறினார்.
நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை, இதை நவாப் தான் கொண்டு வந்திருந்தார். மடியிலிருந்து எடுத்து சம்பக்கிடமும் காட்டினார் என்று மிக பணிவுடன் கூறினான் ரவிச்சந்த். ராஜா மான்சிங் முகத்தில் கனல் பரவியதால் முகம் குங்கும சிவப்பாக சிவந்தது. இந்த கடிதத்தை யாரும் பார்க்க வேண்டாம் என்று உத்தரவிட்டிருந்தேன். இதை யார் கொடுத்தது உனக்கு என்று சலீமை பார்த்து சீற்றம் நிரம்பிய குரலில் வினவினார். இளைய நவாப் மஞ்சத்திலிருந்து எழுந்து மிகுந்த கர்வத்துடன் நின்றான். அதை கேட்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பதிலுக்கு சீறினான். மான்சிங்கும் எழுந்து நின்றார். மகாவீரனான அவர் கை மெல்ல இடையிலிருந்த வாளை தடவியது. பிறகு சட்டென்று நின்று எதையோ உற்று கேட்டார். அடுத்து ரவிச்சந்தை நோக்கி வினவினார், உன்னுடன் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று. நானும் சம்பக்கும் தான். வேறு யாரும் இல்லை? இளைய நவாபுடன் 500 பேர்கள் வந்திருக்கிறார்கள். சிலர்தான் கண்ணுக்கு தெரிகிறார்கள், மற்றவர்கள் மறைந்து நிற்கிறார்கள். ரவிச்சந்தின் சொற்களை கேட்ட சலீம் பெரும் வியப்படைந்து, என்னுடன் வந்திருக்கும் வீரர்கள் எத்தனை பேர் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று வினவினான். ஊகந்தான் என்றான் ரவிச்சந்த். இன்னும் என்ன ஊகித்திருக்கிறாய்? தாங்கள் இங்கு வந்த காரணம் அதென்ன? ராணா இங்கு அடிக்கடி வருவது தங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அவரை பிடித்து செல்ல வந்திருக்கிறீர்கள். என்ன இருந்தாலும் தாங்கள் இளங்கன்று. என்ன இளங்கன்று பயமறியாது என்று பழமொழி இருக்கிறது நவாப். அதற்கு இலக்கணம் நீங்கள். உங்களையோ ராஜாவையோ நான் மடக்க நினைத்தால் இதைவிட சிறந்த சமயம் கிடையாது என்று ரவிச்சந்த் இளமுறுவல் கொண்டான். அவன் முகத்தில் அதுவரை இருந்த அதிர்ச்சி, கவலை அனைத்தும் மறைந்து வினவினான். ராஜாவை கேளுங்கள், அல்லது நீங்களே செவிகளை தீட்டிக் கொண்டு கேளுங்கள் என்றான் ரவிச்சந்த். சலீம் உற்று கேட்டான். வெளியே பல இடங்களில் மலை சருகுகள் மிதிப்படும் அரபம் கேட்டது. அதே சமயத்தில் சம்பக்கை பிடித்திருந்த காவலர் இருவர் அலறும் மரண ஒலி அந்த இரவின் அமைதியை கிழித்தது. ராஜா மான்சிங் தமது நீண்ட வாளை கச்சையிலிருந்து உருவ முற்பட்டார். வேண்டாம் மகாராஜா, நான் விரும்பினால் ஒழிய இந்த முகாமுக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை. சம்பக்கை முகலாய வீரர்கள் பிடித்திருந்ததால் அவர்களை மட்டும்தான் ராணாவின் வீரர்கள் கொன்றிருப்பார்கள். தாங்களும் இளைய நவாப்பும் எவ்வித பயமும் இல்லாமல் கிளம்பலாம். நான் சைகை செய்தால் ஒழிய மறைவில் இருக்கும் வீரர்கள் வெளியே தலை காட்ட மாட்டார்கள். சம்பக்குக்கு எந்த கெடுதலும் வராது என்று தாங்கள் வாக்குறுதி கொடுத்தால் ராணாவின் வீரர்களை திரும்ப அனுப்பிவிடுகிறேன் என்றான் ரவிச்சந்த். ராணாவின் வீரர்கள் எத்தனை பேர் வந்திருப்பார்கள் என்று மான்சிங் வினவினார். 1000 பேர் என்றான் ரவிச்சந்த். 1000 பேரை கண்டு அம்பர் ராஜபுத்திரனான மான்சிங் என்றுமே பயந்ததில்லை என்றாலும் இளைய நவாபின் கதி என்ன ஆகுமோ என்ற அச்சத்தால் நல்லது ரவிச்சந்த் என்று ஏதோ சொல்ல துவங்கிய மான்சிங், ராணாவின் வீரர்கள் போக வேண்டாம், நானும் சலீமும் போகிறோம் என்றார். கைகளை தட்டி வெளியே நின்ற காவலனை அழைத்து, கூடாரத்தை கழற்றுங்கள், நாம் தலைநகர் நோக்கி செல்கிறோம் என்றும் உத்தரவிட்டார். ரவிச்சந்த் சலீம் தொடர அவர் வெளியிலும் வந்தார். அங்கு கோபாவேசத்துடன் வந்த சம்பக்கை நோக்கி, ராஜகுமாரி, சலீம் சிறுபிள்ளை, மன்னித்துவிடு என்று இளைய நவாப்புக்காக மன்னிப்பும் கேட்டார். சம்பக்கின் இதழ்கள் இகழ்ச்சியால் விரிந்தன. தாங்கள் எங்கு வந்தீர்கள் என்று வினவினாள். ராணாவை பார்க்க வந்தேன், சகுனம் சரியாக இல்லை, இன்னொரு சமயம் பார்க்கிறேன் என்றார். அந்த சமயத்தில் சம்பக் தனது 2 விரல்களை வாயில் வைத்தாள். ரவிச்சந்த் அவள் இருக்கும் இடத்தை நோக்கி தாவி அவள் விரல்களை வாயிலிருந்து பலவந்தமாக நீக்கினான். அவள் உடலை அசையாதபடி இறுக்கமாகவும் பிடித்தான். இப்பொழுது புரிகிறது எனக்கு. உன் எஜமானர்கள் அழிந்து விடுவார்கள் என்ற அச்சமா? விடு என்னை என்று சீறினாள். அவன் கைகளிலிருந்து விடுவித்து கொண்டு அருவியின் மேல் பகுதியை நோக்கி ஓடினாள். அடுத்த சில நிமிடங்களில் அவள் புரவி பறக்கும் குளம்படி ஒலிகள் அந்த காட்டுப்பகுதியில் பெரிதாக ஒலித்தன. சலீம் நகைத்தான். ராஜா மான்சிங் ரவிச்சந்தை பரிதாபத்துடன் நோக்கினார். கீழே எதிரிகள் குருவாளால் மாண்டு கிடந்த 2 முகலாய வீரர்களின் பின கண்கள் சலீமை நெட்டுக்குத்தாக நோக்கின, பயங்கரமாக. மண்மலர் அத்தியாயம் 26. தொடர்ந்த உருவம்.
மிக நெருக்கடியான நேரங்களில் குழப்பத்திற்கோ துன்பத்திற்கோ பலியாவது சாதாரண மனித இயல்பு. இத்தகைய சாதாரண இயல்பிலிருந்து விடுபட்டு நிற்பவர்கள் மகா வீரர்கள், மகா மேதைகள் அல்லது முற்றும் துறந்த துறவிகள். சம்பக் தன்னை தவறாக அர்த்தம் புரிந்து கொண்டு துரோகி என ஏசி பறந்து விட்டதையும், அவள் ராணாவிடம் சொல்லும் எதுவும் ராஜபுத்திர வட்டாரங்களில் தன் பெயரை, கௌரவத்தை, அந்தஸ்தை அழித்துவிடும் என்பதையும் உணர்ந்து ரவிச்சந்த் மனம் கலங்காமல் நின்ற இடத்திலேயே நின்றான். சில வினாடிகள் சம்பக்கின் புரவி மலைப்பாதையில் எழுப்பிய குளம்பொலிகளை கேட்ட வண்ணம். அந்த சில நிமிஷங்களில் சலீமின் நகைப்பையோ இகழ்ச்சி கலந்த பார்வையையோ அவன் பொருட்படுத்தவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் பொறுப்பாளி, வருகிறேன் ரவிச்சந்த் என்று உண்மையிலேயே அனுதாப குரலில் பேசிய ராஜா மான்சிங்கின் சொற்களையும் காதில் வாங்கவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் சலீமையும் ராஜா மான்சிங்கையும் நோக்கி திரும்பிய போது அவன் கண்களில் சிறிதளவும் அச்சமில்லை, வெறுப்பின் சாயையே விளையாடி கொண்டிருந்தது. அவன் சலீமை ஒரு வினாடிக்கு மேல் பார்க்கவில்லை என்றாலும் மான்சிங்கை நன்றாகவே நோக்கினான். மகாராஜா, ராணாவின் 1000 வீரர்கள் இந்த கூடாரத்தை சூழ்ந்து கொள்வதிலிருந்து இளவரசரை காப்பாற்றிவிட்டேன். ஆனால் நான் ராணாவின் இருப்பிடத்திற்கு திரும்புவதில் பயனில்லை என்பது தங்களுக்கு தெரியும். இது சக்கரவர்த்திக்கு எத்தகைய நஷ்டத்தை விளைவித்திருக்கிறது என்பதும் தங்களுக்கு புரியும் என்று துன்பம் தோய்ந்த குரலில் பேசினான். இந்த சொற்களை கேட்ட மான்சிங் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் தென்படவில்லை என்றாலும் சலீமின் முகத்தில் வியப்பு குறி படரவே இளைய நவாப் வினவினான், சக்கரவர்த்திக்கு நஷ்டமா? எந்த சக்கரவர்த்திக்கு என்று. ரவிச்சந்த் சலீமை மிகவும் பரிதாபமாக நோக்கினான். இளவரசருக்கு இது கூட விளங்கவில்லை போலிருக்கிறது. பாரதத்தில் எத்தனை சக்கரவர்த்திகள் இருக்கிறார்கள் என்று வினவவும் செய்தான், பரிதாபம் சொற்களிலும் ஒலிக்க. அதுவரை வாளாவிருந்த ராஜா மான்சிங் இடை புகுந்து, ரவிச்சந்த், இளைய நவாப் சரியான மனநிலையில் இல்லை என்று தொடர்ந்தவரை ரவிச்சந்த் இடைமறித்து, பெண் பித்தால் மனம் குழம்பி இருக்கிறார் என்று முடித்தான். சலீம் சினத்தின் வசப்பட்டு, யாருக்கு பெண் பித்து என்று வினவினான். சற்று முன்பு கூடாரத்துக்குள் நடந்த நிகழ்ச்சிக்கு நான் பதில் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சி பேசாது, நீங்கள் பேசலாம், அல்லது சம்பக்கை பிடித்து நின்ற இவர்கள் பேசலாம் என்று மாண்டு கிடந்த வீரர்களை கைவிரலால் சுட்டிக்காட்டிய ரவிச்சந்த், இவர்கள் பேச முடியாது, இந்த உலகத்தை வெறுத்து வேறு உலகத்துக்கு ஓடிவிட்டபடியால் என்று முடித்தான். பெரிய பதவியில் உள்ளவர்கள் சில வேளைகளில் காட்டக்கூடிய மதியீனத்தை காட்டிய சலீம், எந்த உலகத்துக்கு என்று உளர ஆரம்பித்தான். அதை நான் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. ஏன்? நீங்கள் நம்புகிற மேல் உலகம் வேறு, நானும் ராஜாவும் நம்பும் மேல் உலகம் வேறு. ஆனால் என்ன ஆனால்? ராஜாவை பற்றி நான் குறிப்பிட்டது தவறு. இதுவரை உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருந்த மான்சிங் மெல்ல உணர்ச்சிகளை முகத்தில் காட்டலானார். அக்பருக்கு தனது சகோதரி வாழ்க்கைப்பட்டதிலிருந்து ராஜபுதனத்தில் தம்மை பற்றி மட்டமான அபிப்பிராயமே இருந்து வருவதை அவர் உணர்ந்திருந்தார். தம்மையும் மொகலாயராக நினைக்கும் ராஜபுதன மக்கள் தம்மை பற்றி கிளப்பும் அவதூறுகளும் அவர் காதில் விழுந்திருந்தன. ஆகவே தம்மையும் மொகலாயரில் ஒருவராக ரவிச்சந்த் மறைமுகமாக குறிப்பிட்டதால் சிறிது சினமும் அடைந்தார். இருப்பினும் இரும்பு மனதின் காரணமாக தமது உணர்ச்சிகளை ஒரே வினாடியில் மறைத்து கொண்ட மான்சிங், சலீம், நீ இங்கு வந்தது அருவிக்கரை விவாதத்துக்கு அல்லவே என்று விசாரித்தார். இளைய நவாப் மிகுந்த கோபத்துடன் நோக்கினான் மான்சிங்கை. தாங்கள் மந்திரி, நான் இளவரசன் என்பதை நினைவில் வைத்து பேசுங்கள் என்றும் சொன்னான், கோபம் நன்றாக துளங்கிய குரலில். மான்சிங் தமது அழகிய வதனத்தில் இகழ்ச்சியை படரவிட்டு கொண்டார். மன்னர் குலத்தார் மதி இழக்கும் போது யோசனை சொல்வதும் அவர்களை திருப்புவதும் மந்திரியின் பொறுப்பு. அதை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ என்னை மந்திரி என்று மட்டும் வைத்துக் கொள்வதை விட உன் தந்தையின் மதிப்புக்கு பாத்திரமானவன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுவது நல்லது என்று இகழ்ச்சி குரலில் பேசிய மான்சிங், ரவிச்சந்த், இன்று நீ செய்த உதவியை நான் மறக்க மாட்டேன். இளைய நவாபும் மறக்க மாட்டார். இனி நீ புறப்படலாம் என்றார்.
ரவிச்சந்த் சொன்னான், நான் திரும்பி ராணாவின் இருப்பிடம் செல்ல முடியாது. தங்களுடன் வருவதை தவிர வேறு வழியில்லை என்றான். சரி வா, உன் ஆணைக்காக காத்திருக்கும் ராணாவின் 1000 வீரர்களை என்ன செய்ய போகிறாய்? திருப்பி அனுப்பிவிடுகிறேன். திரும்பி செல்வார்களா? நாங்கள் இருவரும் சிறு படையுடன் சிக்கியிருக்கும் போது எங்களை உன்னுடன் விட்டு சென்றால் ராணா என்ன நினைப்பார்? என் கட்டளை சரியோ தப்போ மீற வீரர்களுக்கு உத்தரவில்லை. என் மீது கோபப்பட்டு விரைந்து சென்ற சம்பக்கும் என்னை காட்டிக் கொடுக்க மாட்டாள். வீரர்களை அனுப்பிவிட்டு வருகிறேன் என்ற ரவிச்சந்த் அருவியின் மேல்பாகத்துக்கு மலைப்பாதையில் ஏறி சென்றான். அடுத்த சில நிமிடங்களில் புறவிகள் பல நடக்கும் சத்தம் கேட்டது. சில நிமிடங்களில் ரவிச்சந்த் திரும்பி வந்து, ராஜா, கூடாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் செல்வோம் என்றான். ராஜா மான்சிங் கையை அசைத்ததும் சலீமின் கூடாரத்தின் மூலைகள் பிடுங்கப்பட்டு கூடாரம் சுருட்டப்பட்டது. அதன் பகுதிகள் 4 பிரிக்கப்பட்டு 4 புறவிகள் மீது கட்டப்பட்டன. பிறகு எங்கெங்கோ மறைந்திருந்த வீரர்கள் வெளியே வந்தார்கள். ராஜா மான்சிங்குடன் காவலர் யாரும் வராததை கவனித்த ரவிச்சந்த், மகாராஜா, தங்கள் மெய்காவலர் என்று இழுத்தான். லேசாக நகைத்தார் மான்சிங். யாரும் இல்லை, தேவையும் இல்லை. ராணா பிரதாப்புக்கு யாரையும் கொலை செய்யும் வழக்கம் கிடையாது. மெய்காவலருடன் அவரை பார்க்க போவது மரியாதையும் ஆகாது என்றார் மான்சிங். இதை கேட்ட சலீம் கோபத்தின் வசப்பட்டான். மீண்டும், எதிரிக்கு எதற்கு மரியாதை என்று விசாரித்தான் சினத்துடன். இந்த கேள்வியை உன் தந்தையிடம் கேள் சலீம். ராணா பிரதாப்பிடம் அவர் வைத்துள்ள மரியாதையை வேறு யாரிடமும் வைக்கவில்லை. அது மகாவீரர்களின் பண்பாடு என்றார் ராஜா மான்சிங். சலீம் மேற்கொண்டு எதுவும் பேசவில்லை. தனக்கு அருகில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட புறவியில் ஏறிக்கொண்டான். ராஜா மான்சிங்கும் தமது புறவியில் ஏறிக்கொண்டதும், யாரடா, ரவிச்சந்துக்கு ஒரு புறவியை கொண்டு வா என்றார். வேண்டாம் மகாராஜா, சந்தர் தானே வருவான் என்று கைத்தட்ட சந்தர் எங்கோ மறைவிலிருந்து ஓடி வந்தது. அதன் மீது ரவிச்சந்த் தாவி ஏறியதும் முன்னே 2 முகலாய வீரர்கள் வழிகாட்டி செல்ல, பின்னே சலீமின் சிறு படை சீராக நடைபோட்டு வர சலீம், மான்சிங், ரவிச்சந்த் மூவரும் பயணப்பட்டார்கள். சில வினாடிகள் அருவிக்கரையில் அமைதி நிலவியது. தரையில் மாண்டு கிடந்த 2 முகலாய வீரர்களை தவிர வேறு யாரும் இல்லாத நிலையில் ஒரு சிறுத்தை புலி அந்த வீரர்களை பட்சணம் செய்ய மரங்களின் மறைவிலிருந்து உரிமை கொண்டு வந்தது. அதை தொடர்ந்தும் அதை அறவே லட்சியம் செய்யாமலும் இன்னொரு உருவமும் புறவி மீது ஆரோகணித்து வந்தது. சில வினாடிகள் சிறுத்தை அந்த சடலங்களை உண்பதை உற்று நோக்கிவிட்டு அந்த உருவம் சற்று முன்பு சென்ற வீரர்கள் கூட்டத்தை தொடர்ந்து சென்றது. சலீமின் படை ஆஜ்மீர் சாலையில் திரும்பியதும் அந்த உருவம் சற்று நிதானித்துவிட்டு அவ்வப்போது சாலை பக்கங்களில் மறைந்து மறைந்து எட்டவே தனது புறவியை செலுத்தலாயிற்று. மண்மலர் அத்தியாயம் 27. ராஜாவின் ரகசியம். ஆராவளியின் அருவிக்கரையிலிருந்து இளைய நவாப் சலீமுடனும் ரவிச்சந்துடனும் நவாபின் 500 வீரர்கள் பின்தொடர புறப்பட்ட ராஜா மான்சிங் அன்றிரவு முழுவதும் நிற்காமல் பயணம் செய்து விடியற் காலையில் ஆஜ்மீர் சாலையில் தென்பட்ட ஒரு கிராம சோலையில் இறங்கி அங்கு சலீமின் கூடாரத்தை அமைக்குமாறு வீரர்களுக்கு உத்தரவிட்டார். இங்கு தங்க அவசியம் என்ன என்று சலீம் ஆட்சேபித்தும் அதை காதில் வாங்கிக் கொள்ளவில்லை சக்கரவர்த்தியின் மைத்துனரும் பிரதான மந்திரியுமான மான்சிங். சிறிது நேரம் கழித்து, அவசியம் பிறகு தெரியும் என்று பதில் சொன்னபோது அவர் குரலில் அலட்சியமும் கண்டிப்பும் இருந்தது. அவர் சொல்லுக்கு மாறாக ஏதும் செய்ய இயலாமல் புறவியை விட்டு இறங்கவே செய்தான். இதை கவனித்துக் கொண்டிருந்த ரவிச்சந்துக்கு அவர் ஒரு இரவு பயணத்திற்கு பிறகு தங்க முடிவு செய்து கொண்டிருந்ததற்கு ஏதோ காரணம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டாலும் அது எதுவாயிருக்கும் என்பது புரியாததாலும் சிறிது குழப்பத்துடனேயே சந்தர் முதுகிலிருந்து கீழே குதித்தான். நாள் கணக்கில் இரவு பகல் பார்க்காமல் படைகளை நடத்தி செல்லும் திறனுடைய ராஜா மான்சிங் இந்த சோலையில் தங்க தீர்மானித்தது களைப்பினாலோ இளைப்பாறும் நோக்கத்துடனோ அல்ல.
அதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று தனக்குள் சொல்லியும் கொண்டான் ரவிச்சந்த். இளைய நவாபின் வீரர்கள் வெகு துரிதமாக கூடாரத்தை அமைத்ததும் சலீமை நோக்கி, சலீம், நீ சற்று இளைப்பாறு. உன் நீராட்டம் முதலியவற்றுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் சீக்கிரம் செய்யப்படும். நான் சற்று இந்த பாலைவன மணலில் புரவிக்கு பயிற்சி அளித்துவிட்டு வருகிறேன் என்றார். சலீமின் பதிலுக்கு காத்திராமல் தமது புரவி மீது ஏறி அந்த மணலில் பறக்கவிட்டார். அந்த அரபு சாதி புரவி பாலைவன மணலை சிறிதும் லட்சியம் செய்யாமல் அம்பு போல் பாய்ந்து சென்றது. அவர் சென்றதை பார்த்து கொண்டு நின்ற சலீம் அருகில் இருந்த ரவிச்சந்தை நோக்கி, ரவிச்சந்த், நீயும் உன் புரவிக்கு பயிற்சி அளிக்கலாமே என்றான் இகழ்ச்சியுடன். ரவிச்சந்த் இளைய நவாபை மேலுக்கு மரியாதையுடன் நோக்கினாலும் அவன் பதிலிலும் மிதமிஞ்சிய இகழ்ச்சி ஒலித்தது. என் புரவி மீது தங்களுக்குள்ள பாசத்துக்கு நன்றி. இளைய நவாப் எப்பொழுதும் தனது பணியாளர்களின் நலனில் அக்கறை காட்டுவார் என்பது உலக பிரசித்தம் என்றான் ரவிச்சந்த். சலீம் மிக இகழ்ச்சியுடன் தொடர்ந்தான், அக்கறை உண்டு, ஆனால் இப்பொழுது அதை காட்டவில்லை. நீயும் பயிற்சி என்ற காரணத்தை முன்னிட்டு சென்றால் ராஜாவுடன் தனியே பேச வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக சொன்னேன் என்று. அவன் சொற்களில் தொனித்த விஷமத்தை கவனிக்கவே செய்தான் ரவிச்சந்த். மான்சிங்கின் இதய சுத்தத்தில் சலீமுக்கு நம்பிக்கை இல்லை என்பது நன்றாக புரிந்தது ரவிச்சந்துக்கு. இருப்பினும் சலீம் உள்ளத்தை வெளிக்கு கொணர, நானும் அவருடன் பேச என்ன இருக்கிறது என்று வினவினான். எனக்கெப்படி தெரியும் என்ற சலீம், இனம் இனத்தோடு சேரும். ஒரு இனத்தின் மனம் அந்த இனத்தை சேர்ந்தவருக்குத்தான் புரியும் என்றான். இல்லை நவாப், இப்பொழுது நடைமுறை வேறு. இனங்கள் கலக்கின்றன, அவற்றிலிருந்து புது இனம் உண்டாகிறது. இந்த நாட்டில் இப்பொழுது எல்லாமே குழப்பத்தில் இருக்கிறது என்ற ரவிச்சந்த் புன்முறுவல் ஒன்றை இதழ்களில் படரவிட்டு கொண்டான். சலீமின் முகத்தில் கோபத்தின் சாயை பெரிதாக படர்ந்தது. இந்துக்களுக்கும் மொகலாயர்களுக்கும் தமது தந்தை ஏற்படுத்திய சம்பந்தங்களை பற்றி ரவிச்சந்த் பிரஸ்தாபிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான் இளைய நவாப். அந்த சம்பந்தத்தின் விளைவாக தன்னையும் குத்தி காட்டுகிறான் என்பதும் தெளிவாக தெரிந்தது இளைய நவாப்புக்கு. ராஜா மான்சிங் மட்டும் உடன் வராதிருந்தால் அதே சோலை மரம் ஒன்றில் ரவிச்சந்தை தொங்கவிட்டிருக்கலாம் என்றும் எண்ணினான் நவாப். அது இயலாததால் மேற்கொண்டு சர்ச்சையில் இறங்காமல் சரேல் என்று திரும்பி கூடாரத்துக்குள் நுழைந்து விட்டான். ரவிச்சந்த் நவாப் போவதை சிறிது நேரம் உற்று நோக்கி கொண்டிருந்தான். அவன் கூடாரத்துக்குள் நுழைந்ததும் சந்தரை அழைத்து கொண்டு அந்த சோலையில் ஒரு மூலைக்கு சென்று அங்கிருந்த வீரர்களை நோக்கி, இங்கு நீராட வசதி இருக்கிறதா என்று வினவினான். ஒரு பெரிய கிணறு இருக்கிறது என்று வீரரில் ஒருவன் தூர இருந்த ஒரு கிணற்றை சுட்டிக்காட்டினான். அதன் அருகே சென்று தனது உடைகளை கழற்றிவிட்டு சந்தரின் மீதிருந்த தோல் பையிலிருந்து ஒரு சிறு துணியை எடுத்து இடுப்பில் சுற்றி கொண்டு அந்த பெரிய கிணற்றில் இறங்கி நீராடிவிட்டு வெளியே வந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த தோண்டியால் நீரை மொண்டு சந்தரையும் குளிப்பாட்டினான். பிறகு அதன் சேணத்தை கையில் பிடித்து கொண்டு அதன் முதுகில் தட்ட அது சற்று எட்ட இருந்த புல்லை மேய தொடங்கியது. அடுத்து தனது ஆடைகளையும் அணிந்து தோல் பைகளையும் புரவி சேணத்தையும் ஒரு மரத்தடியில் வைத்துவிட்டு அந்த சோலையை சுற்றி பார்க்க தொடங்கினான். அந்த பாலைவன சோலை மிக பெரியதாக இருந்தது. அதில் அவன் எத்தனையோ முறை தங்கியிருந்ததால் அதன் பரப்பளவையும் நன்றாக உணர்ந்தே இருந்தான். அவனுக்கு தான் நீராடிய கிணறும் ஏற்கனவே தெரிந்திருந்தும் பலமுறை தான் அதில் நீராடி இருந்தும் ஏதுமறியாதது போல் நடித்ததற்கு மற்ற வீரர்களின் கண்களில் மண்ணை தூவத்தான். அவன் எண்ணமும் பலிக்கவே செய்தது. வீரர்கள் அவன் சோலையை சுற்றி பார்த்ததை மிக சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டதால் அவர்கள் அவனை அறவே புறக்கணித்தனர். இதன் விளைவாக மெதுவாகவும் அலட்சியமாகவும் அந்த பெரும் சோலையில் சஞ்சரித்த ரவிச்சந்த் சோலையில் வீரர்கள் யாருமில்லாத ஒரு கோடிக்கு வந்ததும் அங்கிருந்த பெரிய மரம் ஒன்றில் ஏறி ராஜா மான்சிங் சென்ற திசையை உற்று நோக்கினான். அப்பொழுதும் ராஜா மான்சிங் தமது புரவிக்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார். சில சமயங்களில் அதை வேகமாக செலுத்தினார். பிறகு அது சுழன்று சுழன்று திரும்புமாறு வேகமாக நடத்தினார். தாம் கீழே குதித்து புரவியை மணலில் புரள வைத்து எழுப்பினார்.
இப்படி பல முறை பயிற்சி செய்த மான்சிங் கடைசியாக சிறிது நேரம் நின்று சலீம் தங்கிய பெரிய சோலையில் சிறிது தூரத்தில் தெரிந்த இன்னொரு சிறிய சோலையின் மீது பார்வையை செலுத்தினார். சோலை சிறியதானாலும் மரங்கள் 4-5 இருந்த போதிலும் சோலை அடர்த்தியாகவே இருந்தது. அதிலிருந்து ஒரு புகை கிளம்பியதையும் அந்த புகையையும் நோக்கிய மான்சிங் அந்த சோலையை நோக்கி தனது புரவியில் ஏறி சென்றதையும் ரவிச்சந்த் கவனித்தான். சலீமுக்கும் தெரியாத ஏதோ ரகசிய நடவடிக்கையில் ராஜா மான்சிங் இறங்குவது ரவிச்சந்துக்கு சந்தேகமற தெரிந்தாலும் தான் அப்பொழுது செய்யக்கூடியது ஏதுமில்லை என்பதை புரிந்து கொண்டான். தான் பெரிய சோலையிலிருந்து நகர்ந்தால் தன்னை முகலாய வீரர்கள் தொடருவார்கள் என்பதும் அதனால் ராஜாவின் ரகசியம் அம்பலப்படும் என்பதையும் உணர்ந்து கொண்டதால் மரத்திலிருந்து இறங்கி அதன் அடியில் சாய்ந்து கொண்டான். அதே சமயத்தில் எட்ட இருந்த சிறு சோலையில் புகுந்த ராஜா மான்சிங் தனது புரவியை தோப்புக்கு வெளியில் நிறுத்திவிட்டு கால்நடையாகவே தோப்புக்குள் நுழைந்தார். அந்த தோப்பின் நடுவில் சிறு கற்களை சேர்த்து சுள்ளிகளை கொண்டு அடுப்பை மூட்டி சிறு பாத்திரத்தில் உலை வைத்திருந்த உருவத்தை கண்டு ஓசைப்படாமல் நடந்து அது உட்கார்ந்திருந்த இடத்தை அடைந்து அதன் பின்புறம் நின்று கொண்டிருந்தார். அவர் வருவதை அறியாத அந்த உருவம் தனது வேலையில் முனைந்திருந்தது. அந்த சமயத்தில் ராஜா மான்சிங் சம்பக் என்று மிக மெதுவாக அழைத்தார். சராயும் மேல் சட்டையும் போட்டுக்கொண்டு விரிந்த குழலுடன் உலையை கவனித்துக் கொண்டிருந்த சம்பக் சரேல் என்று திரும்பினாள். அவள் கையில் பிச்சுவாள் ஒன்று பயங்கரமாக காட்சியளித்தது. ராஜா மான்சிங்கை கண்டதும் அவள் பிச்சுவாளை இடைக்கச்சையில் செருகிக் கொண்டாள். ராஜா தாங்களா என்று வியப்புடன் வினவினாள் சம்பக். ஆம் சம்பக். ராஜாவின் பதிலில் அன்பு சொட்டியது. நான் இங்கிருப்பது தங்களுக்கு எப்படி தெரியும் என்று அவள் வினவினாள். படைப்பிரிவை தொடர்பவர்கள் சமையல் செய்யக்கூடாது, அதுவும் புகை எழும்பும்படி அடுப்பு மூட்டக்கூடாது என்றார் மான்சிங். ஆனால் உன் இயல்பு உன்னை விடவில்லை. நீ பெண்தானே, அடுப்பு ஊதுவதும் உன் இயற்கை அல்லவா என்றும் கூறி புன்முறுவல் கொண்டார். சம்பக் அதற்கு பதில் சொல்லவில்லை. புகை எழும்பலாம், ஆனால் வந்திருப்பது நான் தான் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். நேற்று இரவு முதலே நீ எங்களை தொடர்ந்து வந்திருப்பது எனக்கு தெரியும். எப்படி என்று கேட்காதே. மான்சிங்கின் செவி பாம்பு செவி என்று அக்பரே சொல்லுவார். எத்தனை தூரத்தில் யார் தொடர்ந்தாலும் சிறு ஒலியும் என் காதில் விழும். தவிர நீ ரவிச்சந்தை விட்டு போக மாட்டாய், வருவாய் என்பதும் எனக்கு தெரியும் என்றார். சம்பக் சிறிது நேரம் பிரமித்து நின்றாள். ரவிச்சந்த் துரோகி என்றாள் சினத்துடன். இல்லை, நான் கடிதத்தை பார்த்தேன், ஆனால் நம்பவில்லை. புதிர் போடுகிறீர்கள். நம்பினால் பின்தொடர்ந்திருக்க மாட்டாய் எங்களை. எனக்கு அவனையும் தெரியும், உன்னையும் தெரியும் என்ற மான்சிங்கின் குரலில் ஏதோ விவரிக்க இயலாத உணர்ச்சி இருந்தது. என்னை பற்றி எல்லாம் தெரியுமா என்று கேட்டாள். தெரியும். நான் அனாதை என்பது தெரியுமா? அனாதை இல்லை என்பது எனக்கு தெரியும். அப்படியானால் நான் யார்? இதை கேட்டதும் மான்சிங் சிறிது சிந்தித்தார். பிறகு பெரிய இடியை எடுத்து வீசினார். அதை கேட்ட சம்பக் சிலையானாள். என் மகள் என்று மிக நிதானமாக ராஜா மான்சிங் சொற்களை உதிர்த்தார்.